ரவிமுகன் ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் தொடர்பாக சமூக வலைதள வாசிகள் தன்னை விளாசுவதை பார்த்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு பதிலளித்து வருகிறார். பாடகியும் தெரபிஸ்டுமான கெனிஷா பிரான்சிஸ் தன்னை பற்றி ஒருவர் சொன்ன பொய்யை நம்பி அனைவரும் விளாசுவது சரியல்ல என்கிறார் அவர். மேலும் தன்னை விளாசுபவர்களை எல்லாம் கடவுளிடம் விட்டு விடுவதாகவும் அவர் பார்த்து கொள்வார் என்றும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் இன்ஸ்டா ஸ்டோரியில் சிவபெருமானின் புகைப்படத்தை வெளியிட்டு கெனிஷா பிரான்சிஸ் கூறியிருப்பதாவது: நீங்கள் தான் கடவுளே, எனக்காக இந்த பாதையை தேர்வு செய்தீர்கள். தாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற உண்மை தெரிந்தவர்கள் மற்றும் அனைவரையும் உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். உண்மையை வெளிக்கொண்டு வாங்க கடவுளே. எந்த வகையிலாவது நான் தவறு செய்திருந்தால் என்னை எரித்து விடுங்கள் அல்லது உங்களிடம் அழைத்துக் கொள்ளுங்கள். நான் சரணடைகிறேன். ஓம் நமச்சிவாய என தெரிவித்துள்ளார். அந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்த கெனிஷாவின் ஆதரவாளர்களோ கவலைப்பட வேண்டாம், கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கவும் கெனிஷா. உண்மை நிச்சயம் ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அன்று அனைவருக்கும் உங்களின் குணம் தெரிய வரும் என்கிறார்கள். மேலும் சிலரோ இப்படியெல்லாம் போஸ்ட் போட்டால் நீங்கள் நல்லவர் என்று ஆக்கிவிடாது கெனிஷா என்று தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தன்னை மிகவும் மோசமாக பேசி கமெண்ட் போட்டவர்களின் அடையாளத்தை இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளிக்காட்டி இருக்கிறார் கெனிஷா. தான் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்திருக்கும் பெண் என்றும் தன்னால் எந்த வீட்டிலும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நான் தான் காரணம் என நீங்கள் நினைத்தால் தயவு செய்து என்னை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். மூன்றாவது நபரால் தங்களின் திருமண வாழ்க்கை பிரச்சனையாக மாறிவிட்டதாகவும் உங்கள் வாழ்வின் ஒளி நம் வாழ்க்கையை இருட்டடைய வைத்து விட்டது என்றும் தன் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் ஆர்த்தி. அந்த ஒளி கெனிஷா தான் என பேசப்படுகிறது. ரவிமோகன் தன் அறிக்கையில் குறிப்பிட்ட ஒளியான கெனிஷாவை தான் பெயரை சொல்லாமல் தன்னுடைய கடைசி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆர்த்தி என்கிறார்கள் அவரின் நலம் விரும்பிகள். ரவிமோகனும் சரி ஆர்த்தியும் சரி இனி விவாகரத்து குறித்து எந்த அறிக்கையும் வெளியிட மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். எல்லாவற்றையும் நீதித்துறை பார்த்துக் கொள்ளும், அதன் மீது நிறைய நம்பிக்கை இருக்கிறது என ரவியும் ஆர்த்தியும் அவரவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையே ரவிமோகன் ஆர்த்தி பிரிய தான் காரணம் இல்லை என மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார் கெனிஷா. உண்மை விரைவில் வெளியே வரும். அப்பொழுது என்னை திட்டியவர்கள் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்வார்கள். ஒருவர் ஜோடித்த பொய்யை நம்பி என்னை விமர்சிப்பவர்களை எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார். கர்மாவும் இருக்கிறது என இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்கிறார் கெனிஷா பிரான்சிஸ். இதற்கிடையே ரவிமோகனிடம் இருந்து ரூபாய் 40 லட்சம் ஜீவானம்சம் எதிர்பார்ப்பதாக குடும்ப நல நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் ஆர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.